ஹை மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவை தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸில் எவிக்டான கண்டஸ்டன்ட்லாம் ஒருத்தராக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கெமி போயிருக்காங்க. திவாகர், வியானா, பிரவீன்ராஜ், பிரவீன் காந்தி ஆல்ரெடி இவங்கெல்லாம் உள்ளே தான் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர் மட்டும்தாங்க அப்பப்போ பார்வதி கமருதுன்னு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டில் அவங்க 2 பேரும் நினச்சி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறாரு. சரி, பார்வதி கமருது இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வச்சார். ஸோ என்னென்னா, ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம ஹவுஸ் டூர்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்வதி கூட இங்கே தான் பேசிட்டு இருப்பேன் ரொம்ப நேரம். ஸோ நல்லா இருந்தது எங்கள் பாண்டு. ஸோ அப்புறம் கமருதீன் கூட இங்கே தான் நானும் ஒரு டான்ஸ் ஆடினோம். ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு எப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போலாம் அவங்க 2 பேரும் நினைவு கூர்றாருங்க. மற்ற எந்த ஒரு கண்டஸ்டண்ட்டோ அவங்கள பற்றி பெருசாக எதுக்குமே பேசுறது இல்லைங்க. திட்டுறதுக்கு மட்டும் பேசுகிறாங்க. அதுவும் இந்த அரோரா இருக்கா பாருங்க, அவள் வந்து திட்டுறதுன்னா அவள் ரெடியாக அந்த 2 பேர் தான் இழுக்கிறா. யார்? பார்வதி, கமருதீன். வேறு யாருமே அவங்கள பெருசாக கூட நினைவு கூட படுத்துறதுல தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரில் உண்மையாகவே பார்வதியோட இந்த சீசனோட அவங்களோட உழைப்புன்றது வந்து உண்மையாகவே அளப்பரியதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே. ஸோ உண்மையாகவே யாராலுமே அவங்கள ஒதுக்கவும் முடியாது. பட் என்ன ஒரு வருத்தம்னா இங்கேருந்து வெளியே போன கண்டஸ்டன்ட் கூட யாரும் பெருசாக சொல்லலை. வியானா ஓரளவுக்கு சொல்கிறாங்க. இப்போ ரம்யா போயிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுமே நம்ம சாண்ட்ரா வந்து நிறைய டார்கெட் பண்ணுறாங்க. என்ன நீ பார்வதிக்கு இப்படி பண்ணது வந்து மனசில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுறது எல்லாமே நடிப்பு அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் அது ஓப்பனாக சொல்கிற ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் திவாகர் மட்டும்தாங்க. பார்வதி, கமருதீன் இவங்க 2 பேர் இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு மனசார சொல்கிறாரு. பிரவீன் காந்தியுமே நேற்று சொல்லியிருப்பாரு, பார்வை மிஸ் பண்ணுறேன் இந்த இடத்துலன்ற மாதிரி. ஸோ ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுமே வெளில போன கண்டஸ்டன்ட் மட்டும் தான் பார்வை வந்து பற்றி பேசுகிறாங்க. உள்ள இருக்க கண்டஸ்டண்ட்டு திட்டுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க மக்களே. இன்னும் அவங்க அந்த இதுலேருந்து வெளில வரல. பார்க்கலாம் மக்களே, அவங்களோட அருமை வந்து தெரியுதா என்னன்னு தெரியல. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.